அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். அயோத்திதாச பண்டிதர் ஐயா ரட்டமலை சீனிவாசன், MC ராஜா இவர்கள் முப்பெரும் தலைவர்களுடைய பெருமை சேர்க்கும் விதமாக 3 பேருக்கும் சேர்த்து முப்பெரும் விழாவை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடத்தியிருக்கார். இவர் எதற்கு நடத்தினா, ஏன் நடத்தினார் அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா சீமானுடைய அரசியல் என்ன, சீமானுடைய அரசியல் நிறம் என்ன, வயிற்று பொழப்புக்காக ஏதோ நடத்திட்டு போற, அதாவது முன்னோடிகளை தலைவர்களை வைத்து குடும்பம் நடத்துகிற ஒரே குடும்பஸ்தான் யாருன்னு பார்த்தா அது சீமான் தான். நீ அதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் வாய்க்கொழுப்பு எடுத்து வாயை கொடுத்து சூத்த புண்ணாக்கினா பர்னர் தடவப்படும். சீமான் அவர்களே, பர்னர், உங்களுடைய எரிச்சலுக்கு, அந்த எரிச்சல் ஏற்பட்ட காயத்திற்கு பர்னர் தடவப்படும். அப்படி என்ன இந்த அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு சீமான் பேசியிருக்காருன்னா, அண்ணன் திருமா அவர்களை மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே தாக்கி பேசியிருக்கிறான். முட்டை டூமரு இந்த சீமான். அதாவது அந்த முப்பெரும் விழாவில் பேசும்போது, நாங்கள் கோட்டு சூட்டு போட்ட போதுமா, அறிவு வேண்டாமா அப்படி என்று மறைமுகமாக அல்ல, நேரடியாக பேசியிருக்கிறான். அண்ணன் திருமாவை விமர்சித்திருக்கிறான். ராஜா, மதச்சார்பின்மை காப்போம் அந்த மாநாட்டுக்கு எழுச்சி தமிழர் அறிவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தங்களுடைய தொண்டர்களை எல்லோரும் அம்பேத்கரை போன்று கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு நீங்கள் வாருங்கள் என்று அழைத்ததன் நோக்கம் இந்த எச்சகல நாய்க்கு சீமானுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதாவது காந்தியார் அவர்கள் தன்னுடைய ஆடைகளை துறந்ததற்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எப்போதுமே கோட் சூட் போட்டே இருந்ததற்கும் முக்கியமாக காரணம் இருக்கிறது. இதில் உடை அரசியல் என்பது ரொம்ப முக்கியமான அரசியல். அதாவது இந்த கோட் சூட் போட்டவெல்லாம் பெரியவன், பெரிய ஞானி, அறிவாளி அப்படி என்கிற போல அந்த காலத்தில் இந்த பார்ப்பன சமூக கூட்டம், வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் வாழ்ந்த அந்த கூட்டங்கள் ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணி வச்சிருந்தான். அப்படியெல்லாம் ஒரு மயிரும் மண்ணாங்கட்டி எதுவுமே கிடையாது. கல்வி என்பது, அறிவு என்பது எல்லா மனிதனுக்கும் சமமானது, அது எல்லோருக்குமானது. ஆகவே அறிவு இருக்கிற, படித்த யாராக இருந்தாலும், ஏன் படிக்கலாம் கூட, உடை உடுத்த அடிப்படையில் அவனுக்கு உரிமை இருக்கிறது என்பதை பல விடயங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். உடை அணிந்து தனக்கு பின்னால் வருகிற இளைய சமூகம், சந்ததிகள் நம் வழி நடக்க வேண்டும் என்றுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கோட் சூட் போட்டார். இதை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி தான் அண்ணன் திருமா அவர்கள் அம்பேத்கரின் கனவை நினைவாக்க வேண்டும், அறிவு மட்டும் நமக்கு போதுமானது அப்படின்றது இல்லை, அந்த அறிவை நாம் வெளிப்படுத்தும் போது நாம் என்ன தோற்றத்தில் இருக்க வேண்டும் அப்படி என்பதை மனதில் கொண்டுதான் சிறுத்தைகளே நீங்கள் கோட் சூட் அணிந்து, அதுவும் அம்பேத்கரை போல் நீல உடை அணிந்து வாருங்கள் அப்படின்னு சொன்னார். அது மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெற்றது. இதை இந்த பார்ப்பன RSS சங்கி கூட்டம் கண்களில் உறுத்தியது. அப்ப இருந்தே ஒட்டுமொத்தமாக அண்ணன் திருமாவை குறிவைத்து இவனுங்க டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதாவது அண்ணன் திருமா அவர்களை எதிர்த்து பேச ஒரே மேடையில் தர்க்கம் பண்ண சீமானுக்கு அருகதை இருக்கான்னா ஒரு துளி கூட கிடையாது. ஈழத்தை வைத்து வியாபாரம் செய்கிற ஒரு ஈழ வியாபாரி தான் இந்த சீமான். திரள் நிதி திரட்டி சொத்து வாங்குகிற ஒரு கேவலமான ஜென்மம் சீமான். அதாவது இவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது விஜயலட்சுமி கிட்ட இருந்து பிச்சை வாங்கினது மட்டும் இல்லாமல் விஜயலட்சுமியின் வாழ்க்கையும் கலைத்து கருவையும் கலைத்த இந்த கோமாளி கூட்டத்தின் தலைவன் தான் இந்த நாம் தமிழர் சீமான். இப்படி இருக்கும்போது நீ எல்லாம் அண்ணன் திருமாவை அதாவது பேசுறதே ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப கடுப்பாகவும் இருக்கு. எங்களுக்கு என்ன விஷயம்னா, ஒரு அறிவாளி இன்னொரு அறிவாளியை பார்த்து விமர்சித்தால் அது விமர்சனம். ஒரு பைத்தியக்காரன் வாட்ஸ்அப்ல வர தகவல்களை பார்த்து அதை உண்மைன்னு நம்பி வாந்தி எடுக்கிறவன், சங்கி என்றால் சக தோழன் என்று சொல்கிற RSS அடிவருடி இந்த சீமான், சாதிய பெருமை பேசிக்கொண்டு சுற்றித் திரிகிற இந்த சீமான், குடிபெருமை பேசி சுற்றித் திரிகின்ற இந்த சீமான், குலக்கல்வி தொழிலை மீண்டும் கொண்டு வர வேண்டும், அதை எந்த வடிவத்தில் எல்லாம் கொண்டு வரலாம் என்று RSSக்கு அதாவது காலை தாங்கி பிடித்து கழுவி அதில் வருகிற குடிக்கிற சீமான், நீ அண்ணன் திருமாவை விமர்சிக்க தகுதி இருக்கா? முதல்ல அதாவது ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கு இவர் தலித் மக்களுடைய தலைவர் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்த வேண்டும் அப்படி என்கிற ஒரு பிம்பத்தை எல்லாம் உடைத்து அனைத்து மக்களுக்குமான தலைவர் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களை பொதுமக்கள் மத்தியில் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, தலித் மக்களுக்கு தலைவர் திருமாவளவனா? இந்த விவாதத்தை கிளப்புவது யார்? இந்த ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள். அதாவது ரட்டமலை சீனிவாசனா இல்ல அயோத்திதாச பண்டிதரா? இவர்களுடைய பேத்தியான்னு தெரியல. இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு சமீப காலமாக பேட்டி கொடுக்கிறார்கள்.
திருமாவளவன் என்ன தலித் மக்களுக்கு தலைவரா? தலித் மக்களுக்கு அவர் மட்டும்தான் தலைவரா? ஏமா, தன்னுடைய இளமை பருவத்தில் படிக்கும் காலத்தில் அரசியல் காலத்தில் குதித்து பொதுமக்களுக்காக போராடி மதுரையில் வேலைக்கு சென்ற போது அங்கே ஆதி திராவிட மக்கள், தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் சித்திரவதைகளை கண்டு அரசு பணியை துறந்து அந்த மக்களுக்காக போராட்டம் நடத்தி பல காயங்களை உடல் அளவில் தாங்கி உள்ள அளவில் தாங்கி அந்த தலித் மக்களுடைய குடிசைகளை எரிக்கப்படுவதை பார்த்து சாதி வெறி தாண்டவம் ஆடுவதை கண்டு இந்த மக்களுக்காக எல்லாவற்றையும் இழந்து, அதாவது வாழ்க்கை, கல்யாணம் பண்ணிக்கல, அரசு வேலை கைவிட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியல் பாதையை கூட அவர் தேர்ந்தெடுக்கல, மக்கள் பாதையை தேர்ந்தெடுத்து அவர் பயணிக்கிறார். பின்னாட்களில் தான் ஐயா ஜி.கே. மூப்பனார் போன்றவர்கள்லாம் நீங்கள் அரசியல் பாதைக்கு வந்தால்தான் அதிகாரத்தை அடைய முடியும், நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அதன் பின்புதான் அண்ணன் திருமா அவர்கள் அரசியல் பாதைக்கு வருகிறார். 10 ஆண்டு காலம் மக்களோடு மக்களாக தோள் கொடுத்து மக்களுக்காக களத்தில் நின்றவர் அண்ணன் திருமா. இன்றைக்கு இந்த அயோத்திதாச பண்டிதர் அவருடைய பேத்தின்னு சொல்லிக்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு நீங்க பேசுறது எப்படிதமா இருக்கு? அயோத்திதாச பண்டிதர் அவருடைய பேத்தியை பார்த்து அந்த நெறியாளர் கேட்கிற, திருமாவளவன் அவர்கள் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள், சரி எல்லோருக்கும் உரிமை இருக்கு, நீங்க வைக்கிறீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அடகு வைத்து விட்டார், என்னடா தலித் மக்கள் என்ன தங்கமா வெள்ளியா பித்தளை கொண்டானா கொண்டு போய் அடகு வைப்பதற்கு? சொல்றவனுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா அப்படின்னு கேள்வி. அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னா, அடகு வைத்து விட்டார்னு சொல்றீங்க, தலித் உரிமைகளை எல்லாம் அவர் வந்து பறிகொடுக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க எங்க போனீங்க? அதாவது அவன் ரொம்ப டீசெண்டா கேட்டான், நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்பேன்னா, நீங்க என்ன களப்படிங்க போனீங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க ஒரு பதில், எனக்கு வேலை இருந்தது, குடும்ப வேலை இருந்தது, அதெல்லாம் நான் பார்க்க வேண்டி இருந்தது, ஆகவேதான் என்னால் அந்த விடயங்களை, பொதுமக்களுக்கான விஷயங்களை பேச முடியவில்லை. உங்களை நாங்கள் மதிக்கிறோம். ரட்டமலை, அதாவது எனக்கு சரியாக வந்து ஐயா ரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பேத்தியா இல்லது ஐயா அயோத்திதாச பண்டிதருடைய பேத்தியான்னு எனக்கு தெரியல, நான் உங்களை மதிக்கிறேன். ஆனால் நீங்க பொது களத்தில் தளத்தில் மக்களுக்காக நின்று போராடி கொண்டு அண்ணன் திருமாவை விமர்சித்தால் மனதார வரவேற்கிறோம். இவங்களுக்கு வேலை இருக்கா, இவங்க போயிடுவாங்களாம், இவங்க போயிட்டு உங்க குடும்பத்தை பார்ப்பாங்களாம். இந்த பொதுமக்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் அடிபட்டு உதப்பட்டு குடிசை எரிக்கப்பட்டு கஷ்டப்படும் போது அங்க ஒரு மனிதனாக, ஒரு தனி மனிதனாக மனிதநேயத்தோடு வந்து நின்று அந்த மக்களுக்காக போராடுகிற ஒரு தலைவரை பார்த்து இப்ப வர இவங்க கேட்பாங்களாம். அதாவது இந்த RSS பார்ப்பன கைக்கூலிகள் கொடுக்குற அந்த பணத்தை வாங்கி கொண்டு இந்த யூடியூப் சேனல்ல வந்து உட்காந்துக்கிட்டு திருமாவளவன் ஒரு தலித் தலைவரா, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் என்ன செய்தாரு அப்படின்னு இங்க உட்காந்து நோட்டுறீங்களே. அன்றைக்கு எங்கே போனீர்கள்? இன்னைக்கு நீங்க உட்காந்து பேசும்போதே என்ன பேசுறான்? உங்க பேரை போட்டு தம்ப்நெயில்ல வச்சா ஒரு பையன் பார்க்க மாட்டான். ஆனா அவன் பண்ற ட்விஸ்ட் என்னன்னா, அயோத்திதாச பண்டிதரின் பேத்தி திருமாவை குறித்து கருத்து, உங்க கருத்து. அண்ணன் திருமாவை விமர்சிக்க அறிவு வேண்டும், தெம்பு வேண்டும், திராணி வேண்டும், முதல்ல நேர்மை வேண்டும். இது எதுவுமே ஒருத்தங்கிட்ட கூட கிடையாது. சீமான் புறம்போக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா புறம்போக்கு என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதமான வார்த்தை. புறம்போக்கு என்றால் பொது உடைமை. இப்படி இவன் வந்து அயோக்கியத்தனம் கலைக்கிற வேலை, திரள்நிதி திரட்டுற வேலை, விளக்கு பிடிக்கிற வேலை, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சீமான், நீ மீண்டும் மீண்டும் RSS கால நக்கு சாவர்கர் போல என்ன வேணா பண்ணிட்டு போ. ஆனால் அண்ணன் திருமாவை விமர்சிக்கிற வேலையை வைத்துக் கொண்டால் தமிழ்நாட்டு மண்ணில் விடுதலை சிறுத்தைகள் உங்களை ஓட ஓட விரட்டுவார்கள். 2026 களம் ரொம்ப சூடாக இருக்கும் தம்பி. இந்த பெட்டை ஆமை குஞ்சுகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. அதனுடைய தலைமையான தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டா போகாத, மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு விஜயலட்சுமி வழக்கில் கூப்பிட்டா போக தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, ஆமையற்ற அன்மகனா என்று டெஸ்ட் பண்றதுக்காக கூப்பிட்டா அங்க போவாத சீமான், திருமாவை பற்றி பேச உனக்கு தகுதி கிடையாது. இவனுங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தன் பாடம் எடுக்க போறன்றான், ஒருத்தன் திருத்த போறன்றான். இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னா, மக்களே ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு பாஜகவின் கைவசப்படுத்த இந்த புரோக்கர்கள் எல்லாம் களமிறங்கி விட்டார்கள். பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் சீமான், அதாவது எருமை மாடு போல கத்தி கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் விஜய். ஒரு கண் தமிழ் தேசியம், ஒரு கண் திராவிடம். ரைட்ரா? பேசக்கூடாதுன்னு பாக்குறோம், ஆனா எங்களை பேச வைக்கிறீங்க. இந்த ராஜ்மோகனா லூஸ் மோகனான்னு தெரியல, இந்த மே 18 என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு 10 நிமிஷம் மூச்சு குடிக்க பேசலாம். புஷியானதுக்கு ஒன்னும் புரியல, பக்கத்துல நிக்கிறான். என்னன்னா, இலங்கை தமிழ் மக்களை வந்து கொன்று குவித்ததற்காக கண்டனம் தெரிவித்து பேசுறான். அறிவு கட்ட கமனாட்டி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், அதுவும் வீடியோவா ஆதாரமா இருக்கு. இது அன்றைக்கு மக்கள் தொலைக்காட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சின்னு இந்த செய்தி வந்திருக்கு.
இலங்கையில் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடியும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அண்ணன் திருமாவின் உத்தரவின் பேரில் அண்ணன் வன்னியரசு அவர்கள் மிகப்பெரிய மாபெரும் கையெழுத்து இயக்க போராட்டம் நடத்துகிறார். தமிழ்நாடு முழுக்க நடத்துறார். அப்போ திரைத்துறையில் இருக்கிறவங்க கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக போறாரு. எல்லோரும் கையெழுத்து போடுறாங்க. அப்போ ஒரு படப்பிடிப்பு தளத்தில் இருந்த விஜய் கிட்ட கையெழுத்து போட சொல்லி போய் கேட்கும் போது போட முடியாதுன்னு சொல்லிட்டாப்ல. அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் கிட்ட போன் பண்ணி, அதாவது ஈழத்தில் தமிழ் மக்கள் செத்து மடிகிறார்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டும், அதை தடுக்க வேண்டும், உங்க பிள்ளைய கையெழுத்து போட சொன்னா முடியாதுன்றாரு அப்படின்னு கேட்டதுக்கு, ஈழத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லப்பா, அதுல எல்லாம் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொன்னவன் தான் அப்பனும் பிள்ளையும் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ் தேசியம் என் ஒரு கண். ஏன் நீ ஒன்றரை கண்ணா? நீ இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் ரட்டமலை சீனிவாசன் பேத்தி, அந்த பக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி, இந்த பக்கம் எருமை மாடு சீமா. இன்னொருத்தர் புதுசா வந்திருக்கிறார். காமராஜரை கொல்ல சதி செய்த அந்த RSS கூட்டம். அன்றைக்கு காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார், அவருக்கு உடல் உபாதைகள் இருந்தது அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபண்ணா அவர்களே புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. தமிழறிவு மணியன், பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் கட்சியே வைத்து நடத்துகிற தமிழறிவு மணியன், அவர் பேசியிருக்கிறாரு. அப்பெல்லாம் நீ பொங்காத இந்த வீராசாமி, அதாவது வீராசாமி என்றால் வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இன்றைக்கு பொங்குறாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அஜெண்டா. வேலுச்சாமிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து தூக்கி வீசப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, துரத்தப்பட்ட ஒரு நபர்னே சொல்லலாம். அந்த வேலுச்சாமி அண்ணன் சிவா அவர்கள் பேசியது நல்ல நோக்கத்தில் தான். அந்த முழு வீடியோவும் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது, காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பல எதிர்ப்புகள் இருந்த போதும் தலைவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவர் அந்த பேச்சையே பேசியிருக்கிறார். இதை ஐயா காமராஜர் அவர்களுடைய அந்த பேத்தி, அவர்களுடைய வாரிசாக வரக்கூடியவர்கள்ல பேரன் ஒரு மாதிரி உருட்டுறாரு. அவங்களுடைய பேத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது ஐயா காமராஜர் அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சிவா அவர்கள் பேசியிருக்கலாம், அதை தவறுதலாக பல பேர் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, ஒரு விஷயம் வந்துட்டா அதை கையில எடுத்துக்கிட்டு இந்த மீடியாக்கள், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மக்களை குழப்பது. காமராஜர் ஏசியில படுத்தா என்னடா தப்பு? தப்பே இல்லை. காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்திருந்தா என்ன தப்பு? ஒரு தப்பு இல்லை. கல்வி கண் திறந்த காமராஜர் அவர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா மக்களுடைய மனிதனும் குடியிருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கு ஏசியில படுத்தா என்ன சொல்றது? ஆனா இந்த சீமான ஒவ்வொரு தடவையும் தான் நாம் தமிழர் மேடையிலேயே நின்றுக்கிட்டு சீமான கலாய்க்கிற ஒரே ஆள் யாருன்னா சாட்டை துறைமுருகன் தான். அப்படியே கேட்கறான்பா பச்சையா அந்த முப்பெரும் விழாவில. காமராஜர் அந்த மேட்டர் அதான் திமுக விமர்சிச்சுட்டு கடைசியா போற போக்கில் ஒரு காட்டுறான் சீமான. ஏசியில் இருப்பது தப்பல்ல, மானங்கெட்டு போய் ஓசியில் இருப்பதுதான் தப்பு. சீமானுக்கு நல்லா தெரியும், இவன் நம்மளதான் நறுக்குன்னு கொட்டுறான்ட்டு, நம்மளதான் வச்சு செய்யறான்ட்டு. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நொட்ட தெம்பு திராணி இல்லாத இந்த சீமான் அண்ணன் திருமாவை விமர்சிக்கிறார். கோட்டு சூட்டு மட்டும் போட்டா போதுமா? அறிவு வேண்டாமா? வேணும் தான். உனக்கு இல்லதான். உன் மண்டையில மாட்டு சாணி தான் இருக்கு. ஏன்னா உன் பேச்சையே எங்களுக்கு காட்டி கொடுத்துரும், காட்டி கொடுத்துருச்சு. நீ ஒரு டுபாக்குறன்னு எங்களுக்கு நம்பர் 1 டுபாக்குறன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உனக்கு அறிவு வேணும்னா அம்பேத்கர் போட்டு இருந்த அதே போல கோட் சூட் போட்டுக்கிட்டு வேளச்சேரிக்கு வா, அண்ணன் திருமா இருப்பார், அவரிடம் மாணவனாக பயின்றுகொள், அறிவு வந்துட்டு போகுது. ஆனா நீ ஒரு மானம் கேட்டவன், திராவிட இயக்கத்தில் இருந்திருப்ப, பெரியாரை படித்திருப்ப, பெரியாரை தூக்கி பேசியிருப்ப, அதுக்கப்புறமா பணத்துக்காக பால்டாயில் குடிக்கிறவன் தானே நீ. ஒரு மானம் கெட்ட ஜென்மம். நீ அண்ணன் திருமாவை விமர்சிக்கிற. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, நல்லாவும் இருக்காது. களம் என்று வந்துவிட்டால் காணாமல் போய் விடுவீர்கள் அப்படின்றது சீமானுக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு என்ன, அவன் வாயை கொடுத்துட்டு போயிடுவான். பர்னர் தட வேண்டியது தம்பிகளாகத்தான் இருக்கும். இப்பயும் அங்க யாருமே தமிழ் தேசியத்தை உண்மையாக பேசுகிறவர்கள் யாருமே கிடையாது. திருச்சி வேலுச்சாமி அவ்வளவு உருட்டுறார். எதுல? ராவணாவில் உட்காந்துக்கிட்டு. இந்த ராவணா ஏகலைவன் இருக்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வெளியே போறேன், இப்படி போறேன், அப்படி போறேன், ஏன்டா இந்த ஆளு ரொம்ப நியாயமானவங்க மாதிரி நடிக்கிறானேன்னு பார்த்தா அப்புறமா தான் புரியுது, கலெக்ஷன் வரல. எல்லா சேனலும் தமிழ் தேசியம் பேசுகிற நாம் தமிழர் கட்சியில இருக்கிற எல்லா சேனலும் வியூஸ் போகுது, எதுவுமே எனக்கு வருமானம் இல்லை, ஆகவே நான் வெளியே போறேன்னு சொன்னா அசிங்கமா இருக்குன்னுட்டு பல விதத்துல உருட்டி, சரி இந்த கிழட்டு நாய்க்கு நம்ம ஒரு பேட்டியை கொடுத்துருவோம்னு சீமான் பேட்டியை கொடுக்க வச்சு, அதுக்கப்புறமா அவர் ஒரு தமிழ் தேசியவாதி. நீ எல்லாம் வாதி இல்ல, வியாதி. இந்த ஏகலவெல்லாம் வாடறதுக்கே இந்த மண்ணுல இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத நபர். இவனுங்கெல்லாம் சேர்ந்து அண்ணன் திருமாவை ஏதாவது கார்னர் பண்ணலாம், கட்டம் கட்டலாம்னு நினைச்சா சிறுத்தைகள் வெடித்து சிதறினால் இந்த பெட்டை ஆமை குஞ்சுகள் மொத்தமாக இருக்கும் இடம் தெரியாமல், உரு தெரியாமல் போய்விடுவார்கள். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய அன்பு தோழர்கள் வந்து யாருன்றது முதல்ல ஒண்ணு சொல்லிடுறேன். அவங்களுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒண்ணு இரா திருமாவளவன், இன்னொன்னு தொல் திருமாவளவன். அவர்கள் இப்போது தொல் திருமாவளவன் தம்பியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க அண்ணன் திருமாவை ரொம்ப சீன்னா அவங்க இரா திருமாவளவனாக தம்பியாக மாறினால் நாம் தமிழர் கட்சி நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஆக இந்த ஏர்போர்ட் மூர்த்தி, இந்த பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு தாத்தா எவெல்லாம் இருக்கிறவன மொத்த பேரும் இந்த பிஜேபி கூட்டு வந்து பணம் கொடுத்து இந்த உட்காந்து இந்த யூடியூப் சேனல்ல பேட்டியை கொடுன்னு சொல்லி மக்களை குழப்பி திருச்சி வேலுசாமி, இந்த சீமான், விஜய் ஒரு பக்கம். சிறுபான்மை இனத்துக்கு முக்கியமான தலைவர் விஜய் மட்டும்தான். அது சிறுபான்மை இன மக்களுக்கு தெரியும், இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு நல்லாவே தெரியும். மணிப்பூர்ல எல்லாம் அங்க அவ்வளவு பெரிய கலவரம் நடக்கும்போது இங்க பாட்டு பாடிட்டு இருந்தவர் தான், பாட்டில் ஓபன் பண்ணிட்டு இருந்தது. ஓபன் த பாட்டில். விஜய் அவர்களே என்ன சொல்றது, ஏன்னா அவருக்கு அவர்களே அப்படின்னு சொன்னா அவருக்கு பிடிக்காது. பாவம் புஷி ஆனந்த் படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். டே 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 ஏறாத ஏறாத ஏறாத, மரத்து மேல ஏறாத, இறங்கு இறங்கு இறங்கு, மின்சார கம்பி போகுது, மின்சார கம்பி போகுது, கரண்ட் போகுது, கீழே இறங்கு கீழே இறங்கு. இப்படி ஒரு கேவலமான ஒரு கூட்டங்களை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை உடைக்கணும், அண்ணன் திருமாவின் அவருடைய பேரை கெடுக்கணும், இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு உள்ள வந்த இது ஒன்வே தான், நோ ரிட்டன் அப்படி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்து, நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை எவ்வளவு தூக்கி பிடிக்கிறோமோ அதே அளவுக்கு தந்தை பெரியாரையும் தூக்கி பிடிப்போம். இவனுங்க ஒரு கேவலமான அரசியல் பண்ணானுங்க, இப்பவும் பண்றானுங்க. அதாவது பிரபாகரன் அவர்களுடைய பெயரை தாங்கி கொண்டு தமிழ் தேசியம் பேசுறோம்னு சொல்லி சீமான் உள்ள வந்து என்ட்ரி ஆகி அவன் பேசின பேச்சு ஒரு கட்டத்துல தந்தை பெரியாரை கேவலப்படுத்தி அவர் பேசாத வார்த்தைகளை அயோக்கியத்தனமாக பேசிய இந்த சீமான் எதிர்பார்த்தது என்னன்னா, பெரியாரிய தோழர்கள் அப்படியே திருப்பி தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீது எதிர்ப்பை காட்டுவார்கள்னு நினைச்சான். ஆனா அங்க நடந்ததே வேற. இவங்க திருப்பி அடிச்சது சீமானத்தான், தலைவர் பிரபாகரன் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தந்தை பெரியார் தான். ஏன்னா கிளப்பி விட்டவன் யாரோ அவனை அடி. தேவையில்லாமல் தேவையற்ற விஷயங்களை பேசக்கூடாது, சுயமரியாதையோடு சுய அறிவோடு சிந்தித்து பார் அப்படின்னு பார்க்கும்போது பெரியாரையும் பிரபாகரன் அவர்களையும் நேர் எதிர்கோட்டில் நிறுத்தி பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சான் இந்த சீமான். அப்பவே அவனை புலம்பமே தவிர தலைவர் பிரபாகரனை யாரும் விமர்சிக்கவே இல்லை. இப்போ என்ன பண்றானுங்கன்னா, கலைஞர் அவர்களையும் காமராஜர் அவர்களையும் நேர் எதிர்கோட்டில் நிறுத்துவது. என்ன திமுக என்ன பேசி தெரியுமா காமராஜரை பத்தி? காமராஜர் என்ன பேசினார் தெரியுமா திமுகவை பத்தி? பெரியார் என்ன பேசினார் தெரியுமா திமுகவை பத்தி? டேய் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். சீமா என்ன பேசினார் தெரியுமா ஜெயலலிதாவை பத்தி? அண்ணாமலை என்ன பேசினார் தெரியுமா ஜெயலலிதாவை பத்தி, எடப்பாடியை பத்தி, அண்ணாவை பற்றி? அரசியல் களத்தில் தேர்தல்னு வரும்போது, விமர்சனம்னு வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. இது அரசியல்ல நடக்கிற விஷயம், ஜகஜம். இந்த அரசியலை, கேவலமான அரசியலை கையில் எடுக்காத ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்காருன்னா அது அண்ணன் திருமா. அவர் இந்த மாதிரி மட்டமான அரசியலை எப்பவுமே கையில் எடுக்க மாட்டார். அவர் ஆதாரப்பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, வரலாற்று பூர்வமாக விமர்சனங்களை முன்வைத்து அவர்களை விமர்சிப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவரை இந்த மானங்கெட்ட, சூடு இல்லாத, சுரணை இல்லாத, கருக்கலைப்பு செய்கிற மருத்துவர் சீமான் விமர்சனம் செய்வது ரொம்ப நல்லது அல்ல, கண்டிக்கத்தக்கது. இதை சீமான் நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்க ஓனர் கிட்ட சொல்லிடுங்க, ஐயா என்ன அஜெண்டா வேணா கொடுங்க, நான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறேன், இங்க மட்டும் வேணாங்க, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு 2 ரவுண்ட் அதிகமா போயிட்டு பேசிட்டுனா அதுக்கப்புறம் ஒரு வெளியில நடமாட முடியாதுங்க ஐயா. நீங்க என்ன டெல்லியில இருக்கீங்க, நான் தமிழ்நாட்டில் தானே இருக்கணும், என் பாஸ்போர்ட் கூட தொலைஞ்சு போச்சு, நான் வெளிநாட்டுக்கு கூட போக முடியாது, என்ன ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கு முத்திரை குத்தப்பட்டு என் பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு இருக்கு, என்ன எந்த நாட்டுக்குள்ளேயும் என்ன சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு ரொம்ப எரிச்சலா இருந்தா பர்னரை தடவிக்கிட்டு உங்க வேலையை பாருங்க சீமான், அதான் உங்களுக்கு நல்லது. நல்லது. இப்படி தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவை அசிங்கப்படுத்த வேண்டும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை உடைக்க வேண்டும் நினைக்கிற இந்த மொத்த கூட்டத்தையும் 2026 ஓட ஓட விரட்டுவோம் என்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.